யுவர் ஆனர், இவ்வளவு சின்ன வயசு பையன் ஒரு கொலையை செஞ்சிருப்பானான்னு எனக்கே சந்தேகமா தான் இருந்தது. தீர விசாரித்ததுக்கு அப்புறம் இந்த பையன் இயற்கையிலேயே ஒரு முரட்டுத்தனமானவன்னு தெரிய வந்தது. அதுக்கு காரணம் அவன் குடும்ப சூழ்நிலை. அதாவது அந்த பையனுக்கு அப்பா யாருன்னு அவனுக்கே தெரியாது. கொலையை நேர்ல பார்த்த சாட்சிகளை விசாரிக்க அனுமதி கொடுத்தா நான் சொன்னது அத்தனையும் உண்மைன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறேன். என்னடா, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. 4 நாளா ரிச்சா ஓட்டல. நான் ஸ்கூலுக்கு சாப்பிடாமையே வந்துட்டேன். எனக்கு பசிக்குது. சரி உட்கார். அந்த சிக்கன் எடுத்து வை, சாப்பிடு. டேய், நல்லா இருக்கா? என்னடா பாக்குற? சும்மாவா சிக்கன் தரும்? ஒரு வாய்க்கு ஒரு கொட்டு சாப்பிடுறா. டேய், எச்சப்பட்டல சாப்பிடுறா. இத பாருடா, இப்ப நீ சாப்பிடல பல்ல கழட்டிடுவேன். சாப்பிடுறா. எங்க அம்மா எனக்கு ஜாங்கிரி கொடுத்து அனுப்பிச்சாங்க. நீ சாப்பிடு. என்ன பாக்குற? நீ சொன்னியே ஒவ்வொரு வாய்க்கு ஒரு கொட்டுன்னு. கொட்டு இல்ல, குத்து. ஏன் தம்பி, கொலை நடந்ததை நேர்ல பாத்தியா? என்ன நடந்ததுன்னு சொல்லு. இங்க பாருப்பா, பார்த்தத தைரியமா சொல்லு. நானும் என் ஃப்ரெண்டும் சாப்பிட்டு இருந்தோம். அப்ப இந்த ராமு வந்து கொஞ்சம் சாப்பாடு கேட்டான். என் ஃப்ரெண்டு கொடுக்காததால இந்த ராமு கல்ல எடுத்து அடிச்சு என் ஃப்ரெண்ட கொன்னுட்டான். ஏன் தம்பி, இந்த சின்ன வயசுலயே இப்படி முரட்டுத்தனமா நடந்துக்கிறியே, இதெல்லாம் தப்புன்னு உனக்கு புத்தி சொல்றதுக்கு வீட்டுல பெரியவங்க யாருமே இல்லையா? ஒன்னதாப்பா, பதில் சொல்லு. நான் தப்பு பண்ணல ராமு. ஐயா கிட்ட அப்படிலாம் பேசாதப்பா. தெரியாம பண்ணிட்டேன்னு மன்னிப்பு கேளு. இல்ல, நான் தப்பு பண்ணல. ஏப்பா, இப்ப நீ பண்ணது தப்பு இல்ல? யாரு தப்பு பண்ணாலும் தைரியமா தட்டி கேட்கணும்னு எங்க மாமா சொல்லிருக்காரு. அதான் நான் செஞ்சேன். யாருப்பா உங்க மாமா? ஏட்டையா, அந்த பையனோட அம்மா அவங்ககிட்ட ஏதோ பேசணுமா? ஒரு நிமிஷம் கீழே இறக்கி விடுங்க. போடா. ஏண்டா போகலையா? எங்க அப்பா யாருன்னு சொல்றதா இருந்தா எங்க அம்மாவை என் கூட பேச சொல்லு, இல்லன்னா போக சொல்லு. இப்போது வீர சாகசம் புரிந்தவர்களுக்கு விருது வழங்கும் விழா. முதல் விருது பெறுபவர் திரு கே செல்வரத்னம். அடுத்து விருது பெறுபவர் வீராசாமி. கூப்பிடுறாங்க, போயா போய் விருது வாங்கிக்க போ. எனக்கு விருதா? ஆமையா, நீதான் எங்கேயுமே கை நீட்டாதவனாச்சே. நன்னடத்துக்காவது விருது கொடுப்பாங்க, போய் வாங்கிட்டு வா. போயா. What is this? Who is Veerasamy? நீ என்ன வீராசாமியா? நாயுடு வீராசாமி. நான் அதை கேட்கல. உன் இனிஷியல் என்னையா? கே வீராசாமி. You stupid! மிடில் கே வீராசாமிக்கு இல்ல, ஏ வீராசாமிக்கு தான். Get out, man! Sorry, sir. ஏண்டா எந்திரிச்சிட்டீங்க? அப்பா வந்துட்டாரா?
அவர் கிடக்குறாரு. நீ கொண்டு கொலை. டேய் எந்திரிச்சு போங்கடா. டேய் நீங்கடா. டேய் ஏம்டா இது குண்டாட்டம்? ஏன் ஸ்கூலுக்கு போல? చెప్పురా ஏன் ஸ்கூலுக்கு போல? தலைவலி. தலைவலியா? ఇక్కడ చూడరా. తలకాయ నొప్పిని తెలుగులో చెప్పు. తెలుగులో చెప్ప முடியாது. தமிழ்ல தான் చెప్పుவேன். ஒரே நானா தெலுங்கு வாடுறா. எங்க அம்மா தமிழ் தானே. நான் தமிழ் தான் பேசுவேன். இனிமே என்கிட்ட பேசாத. அம்மா கடையில இருக்கு. அங்க போய் பேசிக்கோ. டாட்டா. என்னம்மா அது பழமெல்லாம் கண்ணி போயிருக்கு? டேஸ்ட் நல்லாவே இருக்கும். எடுத்துட்டு போங்க. உங்களுக்கு என்ன வேணும்? இந்த மேரிஸ்ன்னு சொல்லுவாங்களே பச்சை வாழை அது இருக்கா? சாரி, அதை விட ஸ்வீட்டா இருக்கும். விருப்பாச்சி. அது தரவா? விருப்பாச்சியா? வித்தியாசமான பேரு. கேட்கவே ஸ்வீட்டா இருக்கு. ஒரு டஜன் கொடுங்களேன், மனம் போல சாப்பிடலாம். ஓ பாவா, எப்போ வந்தீங்க? உள்ள போய் காஃபி சாப்பிடுங்க. நான் வியாபாரத்தை முடிச்சிட்டு வந்துடுறேன். ஏங்க, ஒரு டஜன் போதுமா இல்ல 2 டஜன் தரட்டுமா? ஐயோ, அவங்க கேக்குறத பார்த்தா இந்த கடையே வாங்கணும் போல இருக்குது. ஆனா வருமானம் தான் பத்தல. பரவாயில்ல, நீங்க 2 டஜனே கொடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஆ, கொய்யாக்கனி இருக்கா? கொய்யாக்கனி இருக்கே. மாதுளை அதுவும் இருக்கே. சின்ன பாப்பா இக்கறா. பாவா, பிஸியா இருக்கேன் பாவா. நான் கூப்பிடுறேன்ல, வா. கொஞ்சம் இருங்க, என் ஹஸ்பண்ட் கூப்பிடுறாரு. என்னன்னு கேட்டுட்டு வந்தாரு. யாரும் போயிடாதீங்க. என்ன பாவா? இத பாரு, நீ முதல்ல அந்த பழக்கடையை மூட போறியா இல்லையா? நல்ல வெயில் வந்திருக்கீங்க. பேத்திருந்தா பரவாயில்ல, நீ அந்த கடையை மூட போறியா இல்லையா? டயர்டா இருக்கீங்க, காஃபி கொண்டு வரேன். இத பாரு, நீ காஃபி பின்னால பேச மாட்டாத. நீ சால சீரியஸுக்கு மாட்டாடுத்து நான். இப்ப என்ன, என் மேல சந்தேகப்படுறீங்களா? சி, நீ நெருப்பாச்சே. அவ்வளவு சீக்கிரம் உன்ன ஒருத்தன் தொட விட்டுருவே என்ன? நீ கடையில பழம் கொடுக்கும் போது கூட நான் கவனிச்சிருக்கிறேன். யாரு கையும் பற்றக்கூடாதுன்னு நேக்கா தட்டுல வச்சால இப்படி நீட்டுறேன். மேடம், கொய்யாக்கனி கேட்டேனே. Please, just 5 minutes. என்ன 5 மினிட்ஸ்? யோ, நாளைல இருந்து வேற இடம் பாத்துக்கோங்க. இந்த கடையை நான் மூட போறேன். யோ, இது எங்க ஆன்ட்டியோட கடை. ஆன்ட்டிக்கு எங்களுக்கு இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வேற. அவங்க போன்னு சொல்லட்டா நாங்க போய்க்கிறோம். சின்ன பாப்பா, நீ எல்லா விஷயத்திலயும் தங்கம். இந்த கடை சமாச்சாரத்துல மட்டும் ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கிற? இது என்னுடைய கௌரவ பிரச்சனை. டம்ளரை பிடிங்க. பிடிங்க. இன்னைக்கு கவர்மெண்ட்ல வீர பதக்கம் கொடுக்கறாங்கன்னு போனீங்களே, எவ்வளவு வாங்கிட்டு வந்தீங்க? இல்ல, அது ஒரு 5-6 கிடைக்க வேண்டியது எல்லாமே மயிரலில மிஸ் ஆயிருச்சு. வருஷம் இப்படிதான் மிஸ் ஆகுதா? அது சொல்லுங்க. இல்ல, அடுத்த வருஷம் எப்படியாவது கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி ஒரு பதக்கமாவது வாங்கிட்டு வந்துறேன். இதே வீதியில 4-5 போலீஸ்காரங்க இருக்காங்க. நாளைக்கு அவங்க பொண்டாட்டி எல்லாம் கொள்ளையடியில ஆளுக்கு ஒரு பதக்கத்தை கொண்டு வந்து நீட்டுவாங்க. நான் மட்டும் வேங்கையை பேசிட்டு போனா என் கௌரவம் எப்படி இருக்கும்? கொஞ்சம் சங்கோச்சமா தான் இருக்கும். ஹெட் கான்ஸ்டபிள் போஸ்ட்ல உன் புருஷன் 5-6 வருஷமா ஆணி அடிச்ச மாதிரி இருக்காரு. ப்ரமோஷன் எதுவும் கிடையாதான்னு என்ன குத்தி காட்டாளுங்க. அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் அதிகப்படியா துயர், துக்கம், சங்கோஜம் எல்லாமே சேர்ந்தா இருக்கும். யாருக்கும் எந்த பதிலும் சொல்ல முடியாம எல்லா துக்கத்தையும் என் மனசுல போட்டு புழுங்கிட்டு இருக்க. நீங்க இந்த கேள்வி கேக்குறீங்க. போய் ஒரு போலீஸ்காரனுக்கு பொண்டாட்டியா போறியான்னு எங்க அம்மா அப்பவே சொன்னா. பாவி, நான் கேட்காம போயிட்டேன். ஐயோ, ஏம்டி சின்ன பாப்பு ஒத்து யார ஒத்து? நீ இழிச்சு வாய்த்தனமா இருந்தா எல்லா பொம்பளையும் எல்லாரும் தான் பேசுவாளுங்க. அவளுக்கு புருஷனெல்லாம் யோகியமா? அவளை பத்தி எனக்கு தெரியாது. ஒவ்வொருத்தரும் ஊருக்கு ஒரு கூத்தியா வச்சிருக்கான், ஊருக்கு ஒரு ஸ்டெப்னி வச்சிருக்கான். நான் அப்படியா 6 மணிக்கு டியூட்டி முடிஞ்சதும் கரெக்டா அடுத்த 5வது நிமிஷம் வீட்டுக்கு வந்து உன்னையே சுத்தி வரல? என் புருஷன் கால் தூசுக்கு வருவான். உன் புருஷன் நீ ஒவ்வொருத்தையும் அடிச்சு பேசிருக்க வேண்டாம். எல்லாரும் என் வீக் பாயிண்ட் பேசினா நீ பிளஸ் பாயிண்ட் பேசி. ஒரே சால்ரா, நீ பிளஸ் பாயிண்ட் ஒட்டு பிளஸ் பாயிண்ட் அண்ணன் பெடுத்துண்டா. அசல் நீ கேம் தெரியுது, கமெண்ட் உண்டு. நான் இந்த வீட்டு மருமகம். எது பேசினாலும் தமிழ் எனக்கு புரியுற மாதிரி பேசினா போதும். உனக்கு சப்போர்ட் தாண்டி நான் பேசுறேன். ஏண்டா, உனக்கு எவ்வளவு சம்பளம் வருது? எல்லாம் புடிச்சது போக 800 சம்திங் வருது. அந்த 800ல என்ன செலவு பண்ணி குடும்பம் நடத்த முடியும்னு நினைக்கிறேன். இப்ப இருக்கிற விலைவாசில நீயும் நானும் உன் பொண்டாட்டி 3 பேரும் சாப்பிடறதுக்கு சரியா போயிடும். வீட்டுல மத்த செலவே இல்லையா? உங்க அப்பா சொல்ல பார்த்ததுன்னு நீ வேற ஒழுங்கா குடிக்க மாட்டேன். பேசுடா. மாசம் ஆன இந்த 2 குழந்தைகளுக்கு மட்டும் என்ன செலவாகுதுன்னு தெரியுமா உனக்கு? நல்லா கேளுங்க. கல்யாணம் ஆகி முதல் ராத்திரி அன்னைக்கே சொன்னேன், குழந்தை இப்ப வேணாம் பாவா, உங்களுக்கு ப்ரமோஷன் வரட்டும்னு. இல்ல ஒண்ணே இருக்கட்டும்னு அவசரமா அவனை கொடுத்துட்டாரு. அது தேவடிச்சாடு. 2வதுக்காவது கேப் கொடுங்கன்னு சொன்னேன். துள்ளி குதிச்சுட்டாரு. ஆம்பளைங்களுக்கு வாயில்தான் சொல்ல முடியும். நான் போட்டாச்சு, தாள் போடுனா போட்டுதானே ஆகணும். ஏய், உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, நீயே தாள் போட்டதே இல்லையா? வாய் மூட. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. வீட்டுக்கு விருந்தாளுங்க வந்திருக்காங்க. ஒரு நாளைக்கு வாசல்ல போய் படுடான்னா 1008 சாக்கு சொல்லுவே நீ. சரி, அது என் வீக்னஸ். அதையே திருத்தி சொல்லிட்டு என்ன அர்த்தம்? அதுக்கும் இவன் வாசல்ல கடை வச்சிருக்க என்ன சம்பந்தம்? நிறைய சம்பந்தம் இருக்குடா. எதிர் வீட்டுக்காரன் உன்ன மாதிரி ஹெட் கான்ஸ்டபிள் தானே. அவருக்கு 3 ஆட்டோ ஓடுது. எப்படி
உங்களுக்கு கையில நீட்ட வேண்டியதானே அது கூட சாமர்த்தியம் இல்ல பாக்கெட் எடுக்கிற பெருசா இருங்க. நீங்க ரெண்டு பேரும் என்ன ஒரு போலீஸ்கார பொண்டாட்டி அம்மாவும் பேசுற மாதிரியா பேசுறீங்க? இந்த வீரசாமி நாயுடு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்க போறேன். ஐ மீன் எடுத்துக்காட்டு. நான் வாழ்க்கையில கடைசி வரைக்கும் ஒரு வீரப்பதம் கூட வாங்க மாட்டேன், அது வேற சமாச்சாரம். ஆனா வெளியே கை நீட்டங்கிற ஒரு கரும்புள்ளி எந்த காரணம் கொண்டு வாங்க மாட்டேன். இது அம்மா பையனை விட்டு. திட்டு. இதுதான் கௌரவம்னு நினைச்சேன்னா கடை பத்தி பேசாதே. வாயை மூடிக்கிட்டு ரேஷன் கடைக்கு போயிட்டு வா. ஆஞ்சநேயரே, இந்த சூடம் நான் கொடுத்த சூடம் நினைச்சுக்கோ. ஆஞ்சநேயரே, ராமருக்கு நீ எப்படியோ அப்படித்தான் நான் உனக்கு. இன்னும் சொல்ல போனா நீ ராமரை மட்டும்தான் கும்பிடுவேன். ஆனா நான் ரோட்ல ஒரு குரங்காட்டி குரங்க கூட்டு போனா கூட அதுக்கும் கண்ணத்துல போட்டு கும்பிட்டுக்குவேன். அப்படிப்பட்ட என்ன சோதிக்கலாமா? எனக்கும் போலீஸ் உத்தியோகத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? எங்க அப்பனும் தாத்தனும் போலீஸ் உத்தியோகத்துல இருந்தாங்கிறதுக்காக எங்க அம்மா என்ன மாட்டி விட்டுருச்சு. கேஸ் பிடிக்கலன்னா பெரிய ஆபீசர் திட்டுறாங்க, காசு வாங்கலன்னா பொண்டாட்டி அம்மாவும் திட்டுறாங்க. அவ்வளவு எதுக்கு என் பையனே என்ன மதிக்க மாட்டேங்கிறானே. உன் வால்ல நெருப்பு வச்சு விட்டப்போ நீ என்ன அவஸ்தையை அனுபவிச்சியோ அதை விட மோசமான ஒரு அவஸ்தையை ஒவ்வொரு நாளும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். இத பாரு ஆஞ்சநேயரே, உண்மையிலேயே உனக்கு சக்தி இருந்தது, என் மேல அன்பு இருந்ததுன்னா ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து என்ன காப்பாத்து ஆஞ்சநேயா, காப்பாத்து.